ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட டாட்டரோட பர்த்டேன்றதுனால கேரட் அல்வா அவளுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கேரட் அல்வா பண்ணலான்னு முடிவு பண்ணேன். சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேரட்டு பீட்ரூட் ரெண்டுத்தையும் சேர்த்து அல்வா பண்ணலான்னு முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து இதை துருவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கி அதை வந்து நம்ம ஒரு உரம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி துருவி வச்ச கேரட் பீட்ரூட் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கைவிடாமல் வதக்கிக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து விட்டமின் ரிச்சாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நம்ம பண்ணலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி அதில் கேரட் பீட்ரூட் துருவலை நல்லா வேக வச்சுக்கலாம். பால் நல்லா சுண்டி கேரட் பீட்ரூட் துருவல் வந்து நல்லா பாத்திரத்தை விட்டு விலகி சுருளை வதக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு கேரட் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 150 200 கிராம் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் பீட்ரூட்டும் தித்திப்பாக இருக்குன்றதுனால குறைந்த அளவு சக்கரையை நம்ம ஆட் பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அல்வா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரை ஆட் பண்ண உடனே தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது திக்காக ஆற வரைக்கும் கைவிடாமல் கேரட் பீட்ரூட் அல்வாவை கலரிண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதையும் ஆட் பண்ணி சுள்ள வதக்கி எடுத்தால் சூப்பரான கேரட் பீட்ரூட் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.